கலைஞர் உரிமை தொகையை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தார். அந்த உரிமை தொகையை கொடுத்திருக்கின்ற அந்த திட்டத்திற்கு நீங்கள் பெயரை மாற்றலாம். ஆனால் ஒவ்வொரு தாய்மாரனுடைய நெஞ்சிலும் எங்களுடைய கழக தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய பெயர் நெஞ்சத்தில் இருக்கின்றது. எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், 1000 ரூபாய் நம்முடைய பெண்கள் சுயமாக வாழ வேண்டும், அவர்கள் உழைப்பிற்காக, அவர்கள் தங்கள் குடும்பத்தை நடத்துவதற்காக அவர்களுக்கு உரிமை தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கலைஞர் உரிமை தொகையை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தார். ஆனால் நான் மானிய கோரிக்கையை பார்த்தேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய மானிய கோரிக்கையில் பக்கம் 63 மகளிர் உரிமை திட்டம் என்று சொல்லி அவருடைய பெயரை விட்டுவிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த திட்டத்திற்கு மட்டும் இந்த அரசு நிதியை கூட்டியிருக்கின்றது. ஏற்கனவே உள்ள நிதி ரூபாய் 13,807 கோடியிலிருந்து 14,413 கோடி ரூபாய் கூட்டியிருக்கின்றது. அந்த திட்டத்தை திராவிட மாடல் முதலமைச்சர் கொடுத்ததற்கு காரணம், மகளிருக்கு அவர் உதவி தொகையாக கொடுக்கவில்லை, அவர்களுக்கு அவர்கள் தியாகத்திற்காக உரிமை தொகையாக கொடுத்தார். அந்த உரிமை தொகையை கொடுத்திருக்கின்ற அந்த திட்டத்திற்கு நீங்கள் பெயரை மாற்றலாம். ஆனால் ஒவ்வொரு தாய்மாரனுடைய நெஞ்சிலும் எங்களுடைய கழக தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய பெயர் நெஞ்சத்தில் இருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமாக இந்த திட்டத்தை பற்றி தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 2500 ரூபாய் என்று சொன்னாலும் அதை கொடுப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் தாய்மாமன் சீர் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றீர்கள். நான் அது சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தாய்மாமன் சீர் என்று சொல்லி அந்த திட்டத்தை கொடுப்பதற்கு அதனை கொள்முதல் செய்யும் இயக்கமாக தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் என்று அவர்கள் மூலமாக தான் அந்த டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் என்பது கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கழகம். கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த கழகம், அதனுடைய நோக்கம் என்பது மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்வது, மருந்துகளை வாங்குவது, அதே போன்று மருத்துவ சேவைக்கான கட்டடங்களை கட்டுவது என்ற அந்த அடிப்படையில் உள்ள ஒரு கழகம் மருத்துவ சேவை கழகம், தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன். அவர்கள் மூலமாக கோரப்பட்ட இந்த டெண்டரில் கோல்டு தங்கம் என்பது வகைப்படுத்தப்பட்டது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்று சொல்லி. எக்யூப்மெண்ட் அது ஒரு உபகரணமாக எக்யூப்மெண்ட் என்ற அடிப்படையில் அந்த டெண்டர் கோரப்பட்டது. அந்த மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷனுடைய நோக்கத்தை மீறியது என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தங்கத்தை மக்களுக்கு கொடுப்பதில் தவறில்லை, மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சருடைய நோக்கம். அவர்களுக்கு வீட்டுக்கு நல்ல நன்மைகள் கிடைத்தால் அதுதான் எங்களுடைய எண்ணம், அதை வரவேற்கின்றோம். ஆனால் உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள் வாங்கும் ஒரு கழகம் எப்படி டெண்டரில் அவர்கள் முறைப்படுத்தி அதை வகைப்படுத்தி அதை சீர்தூக்கி அதனை அங்கே டெண்டர் கோருகின்ற அந்த நபர்களுடைய தகுதியை எப்படி தீர்மானிக்க முடியும்? இதை நான் உங்களுக்கு அரசாங்கம் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.